உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச்சு, டுயல் சேனல் ஏபிஎஸ், அப்புறம் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் இது எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா. 2025 ஃபேமிலிக்காக ஒரு பைக் தேடிட்டு இருக்கீங்கன்னா டாப் 5 பைக் இந்த வீடியோவில் சிம்பிளாக மெயினான விஷயத்த மட்டும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் டாப் 5ல நம்ம ஹோண்டாவோட SP 125 தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட்டட் மாடல். 2025 இந்த மாடல் விட்டுருக்காங்க. முன்னாடி எல்இடியோட லுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி இது சீட்டுமே ஒய்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியோட ஈஸியாக அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும். எல்இடியோட இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளூடூத் சப்போர்ட்னு சொல்லிட்டு நிறையா வந்து அப்டேட் பண்ணி தான் இந்த வெர்ஷன் விட்டுருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மேலே கிடைக்கும். அடுத்த டாப் 4ல நம்ம பஜாஜோட பல்சர் 125, 150 ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் தான். எல்லா விஷயத்திலும் லுக்லேருந்து மைலேஜ்லேருந்து எல்லாமே வந்து நல்லாவே இருக்கிற ஒரு பைக் தான் இன்னைக்கு வரையும். இது புது மாடல் அப்டேட்டட் வெர்ஷன் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின்னா வேற எந்த சேஞ்சஸும் வந்து பெருசாக அதுவும் கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக அது ஃபேமிலி பைக்குக்கு செட் ஆகலாம். இது வரைக்கும் நிறைய பேர் இந்த பைக் ஷூட் பண்ணி ஓட்டிட்டு தான் இருக்காங்க. இது வந்து சஸ்பென்ஷனும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து குண்டு குடியெல்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த இருக்கிற எல்லா செக்மெண்ட்டுமே சஸ்பென்ஷன் வந்து ஃபேமிலிக்கு சூட் ஆகிற மாதிரி நல்லா சாஃப்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக குழந்தை, ஒய்ஃப் எல்லாரையும் உட்கார வச்சு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக முடியும். இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ஃபேமிலி பைக்காக இந்த பல்சர் வந்து இருக்குதுன்றதுல மறு பேச்சே கிடையாது. அடுத்தது ஹீரோவோட பேஷன் ப்ளஸ் தான். இது ஆல்ரெடி நிறைய பேர் வச்சுட்டு இருப்பீங்க. ஹீரோ பேஷன் ப்ளஸ் இது லுக் வைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய வைப்ரேஷன் இல்லாதது, அதோடைய லுக்கு, மைலேஜ். ஸோ இப்போ வர எல்லாமே வந்து எஃப்ஐ இன்ஜினோட தான் எடுத்துகிட்டு வராங்க. மினிமம் வந்து பெட்ரோல் நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இது வந்து என்னுடைய டாப் 3 லிஸ்டிங்ஸில் தருவேன். சீட்டுமே நல்லா இருக்கும். ஈஸியாக வந்து வெயிட்டும் கம்மியாக இருக்கிறனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட நல்ல பைக். டாப் 2ல இந்தியாவிலேயே மோஸ்ட் செல்லிங் பைக்கான ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். இது ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் இது வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக வந்து டாப் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு இது வந்திருக்க வேண்டியதான். மைலேஜிலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 கிட்ட கிடைக்கும். அதுக்கு மேலேயும் கிடைக்கும். வாட்டர் ஸ்டைலை பொறுத்து எல்லாருக்கிட்டையுமே இந்த வண்டி இருக்குது. ஃபேமிலினா மாப்பிள்ளை வண்டினாலே இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான்ன்ற நிலைமை இருக்குது. இந்த 2025 நிறையா அப்டேஷன்லாம் பெருசாக இருந்தால் E20 பெட்ரோலோட சப்போர்ட்டோட நிறைய மாடல், டிசைன், கிராஃபிக்ஸ் சொல்லலாம் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த டாப் 2 வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் இப்போ வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா அதில் 190 பைக் இந்த வண்டி தான் ரோட்டில் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ பைக் சேல் ஆகிருக்கு, நல்லாவும் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கான மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்த டாப் ஃபர்ஸ்ட் இடத்துல பிளாட்டினாவோட ஏபிஎஸ் வேரியண்ட்டை தான். இது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. டாப் 2, டாப் 1, CD100 எல்லாமே வந்து இந்த கேட்டகரிக்கு உள்ளே தான் வரும். நான் எதுக்காக இது சொல்கிறேன்னா, பெரிய சீட்டு, 60க்கு மேலே மைலேஜ், அதுவும் வந்து ரொம்ப நாளாக ஃபர்ஸ்ட் இடத்துல எல்லா ஃபேமிலி பைக்குனாலே மோஸ்ட்லி ஹை மைலேஜ், நல்ல பர்ஃபார்மன்ஸு, நிறைய அப்டேஷன், ஏபிஎஸ் சப்போர்ட்டு, நல்லா ஃபியூச்சராக சேஃபாக ஓட்டலாம், நல்ல வந்து ரிலேபிளான பைக்கும் கூட நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் அந்த பிளாட்டினோட முதல் இடம். ஃபேமிலின்னு சூட் ஆகிறப்போ டிசைன் அந்த அளவு பார்க்க மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.